சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். விஜய் திடீர்னு வந்தார். வைகோ போல் இல்லாமல், விஜயகாந்த் போல் இல்லாமல் இவர் ஒரு இளைஞர். எங்களுக்கு ஒரு மாற்று அரசியலுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு புள்ளி வேண்டும், ஒரு முகம் தேவைப்படுது, ஒரு முகவரி. அப்படி இருக்கும்போது விஜய்னா எல்லாருக்கும் தெரியும். எம்ஜிஆர் நீக்கப்பட்டு நம்மளே நீக்கிட்டாங்களேன்னு கவலையில் சத்யா ஸ்கூலில் இருந்தவரை ரசிகர்கள் அவரை தூண்டி விட்டாங்க. ரசிகர் பட்டாலும் மட்டும் போதுமானதில்லை, அது மக்கள்கிட்ட போய் சொல்றதுக்கு ரசிகர் பட்டாங்க. அதை ஒரு மெத்தடாலஜியை கொண்டு போகணும் இல்லையா, எப்படி கொண்டு வரணும், அந்த மாதிரி விஜய் கொண்டு வரணும்னு நாங்கள் நினைச்சோம். அந்த மெத்தடாலஜி விஜய் பண்ணலையா? பண்ணலை. தமிழ்நாட்டில் நீங்கள் திமுக அதிமுக மாறி மாறி வரும். புதுச்சேரியில் காங்கிரஸ் தான் அதிக காலம் இருக்கு. அந்த அரசியலே வேற. நீங்கள் பக்கத்தில் இருந்தாலும் மாறுபட்டு. புஷி ஆனந்துக்கு கோபிச்செட்டிப்பாளையம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? தெரியாதுங்கிறீங்களா? நிச்சயமா தெரியாது. தமிழ்நாடு பூகோளம், சீதோஷ நிலை, அரசியல் இதெல்லாம் தெரியுமா? தமிழ்நாட்டில் யார் யார் இது வரைக்கும் முதலமைச்சராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியுமா? அதிமுக எடப்பாடி பழனிசாமி விரும்பினார், விஜய் கூட்டணி விரும்பினார். சரி விஜயோட சேருவோம் அன்னொன்னே இவங்க தரப்புல பெரிய மேல இருந்து கீழே இறங்கி வரல. 90 சீட்டு 100 சீட்டு துணை முதலமைச்சர் கேட்டாங்களா? கேட்டாங்க. சரி, இப்ப அதுக்கு அவர் எப்படி ஒத்துக்குவார்? நிச்சயமா ஒத்துக்க மாட்டார். பிறகு என்ன, அதுக்கு பிறகு இவங்க பேச. இப்ப விஜய்க்கு எவ்வளவு % ஓட்டு இருக்கு நீங்களே சொல்லுங்க. சரி, நான் ஒரு 12 வரைக்கும் வாங்குவார். இந்த 12% வச்சு ஆட்சியில் அமர முடியுமா? தனியா போட்டி போட்டா முடியாது சார். நான் அதான் சொன்னேன், ஒண்ணு திமுக கூட்டணி கட்சிகளை செங்கலை உருவனாப்ப உருவி நம்ம கூட்டணி கொண்டு வருவோம். முதல்ல தமிழ்நாட்டுடைய கல அரசியல் விஜய்க்கும் சரி, புஷி ஆனந்துக்கும் சரி, ஜான் ஆரோக்கியசாமிக்கும் தெரியல. அவங்க விஜயை எங்கேயாவது கொண்டு தள்ளி விட்டுருவாங்க. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு தமிழகத்தின் மிக மூத்த அரசியலர், இந்திரா காந்தி தொடங்கி கலைஞர் வரைக்கும் மிக நட்போடு நெருக்கம் பாராட்டிய ஆளுமை திருமிகு KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் ராதாகிருஷ்ணன் சார். நீங்க தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியல் சிந்தனை வரணும், ஒரு மாற்று அரசியல் கட்சி வரணும், அந்த இயக்கங்களுக்கு ஒரு பேக் போனா நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. மதிமுகவுக்கு பின்னாடி நீங்க இருந்திருக்கீங்க. குறிப்பாக விஜயகாந்த் உங்களோட நெருக்கம் பாராட்டினாரு. விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு விஜயை நீங்க ஆதரிச்சிங்க. வெள்ளுக்கு விஜயன், வெற்றிக்கு விஜய்னு நீங்க ரொம்ப புகழ்ந்து பாராட்டுறீங்க. சமீப காலமாக விஜயை நீங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. விஜய் அரசியல்ல ஜெயிப்பாராங்கிற ஒரு சந்தேகத்தை எல்லாம் நீங்க கிளப்பி இருக்கீங்க. ஏன் சார் விஜய் உங்களுடைய நம்பிக்கையை சிதறடிச்சிட்டாரா? மாற்று அரசியல் பார்க்கணும்னு சொல்லி மதிமுக துவங்கும் போது அதுல ஒரு ஃபவுண்டர் லீடராகவே நான் இருந்தேன். அது ஒரு நல்ல மக்கள் மத்தியில் செல்வாக்கோட வளர்ந்து வந்தது. நான் சொல்றது 95, 96, 97 கட்டங்களில் இருந்தது. ஆனால் வைகோவுடைய போக்குனால அது வேறு திசைக்கு போயிடுச்சு. நாங்கள் நினைத்த நோக்கங்கள் நிறைவேறவில்லை. அவ்வளவு கூட்டம், திருச்சி மாநாடா, சென்னை பேரணியா அன்னு தமிழ்நாடு திரும்ப பார்க்க வைத்தது. இது ஒரு இயக்கம் வந்துவிட்டதே. வைகோ நேர்மையாளர், நாடாளுமன்றத்தில் பேசினார், இந்த இயக்கம் தமிழ்நாட்டுக்கு தேவை, இவர் தலைமையில் தமிழ்நாடு அரசாங்கம் அமையணும், தமிழகத்தில் இவர் ஒரு நல்ல ஆட்சியை தரணும்னு பேசப்பட்டது, விவாதிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் ஒரு சில சூழலில் வைகோ எடுத்து வைக்க நடவடிக்கைகள், கமிஷன் ஒமிஷன் நம்ம செய்ய வேண்டியது செய்யாமல், செய்யக்கூடாது செஞ்சிருப்பார் இல்லையா. அதனால் அந்த இயக்கம் வேறு திசையை நோக்கி போச்சு. பிறகு என்ன ஆச்சுன்னா, சரி இதெல்லாம் கவலையான விஷயமாக எங்களுக்கு மனதில் பட்ட, எங்களை போன்றவர்கள் ஒரு மாற்று அரசியல் கொண்டு வரணும், ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் கொண்டு வரணும், ஒரு கவலை எங்களுக்கு இருந்தது. விஜயகாந்த் வந்தார். அதுக்கு பிறகு விஜயகாந்த் 2000க்கு பிறகு வந்தார். வந்த உடனே பரவாயில்ல, இவர் நேர்மையாக பேசுகிறாரு, இவர் ஒரு சினிமா நடிகர், மக்களிடம் கிராமங்கள்லையோ எல்லா இடத்துலையும் விஜயகாந்த் யாருன்னா தெரியும். சென்னையில் துவங்கி கன்னியாகுமரி வரைக்கும் விஜயகாந்த் தான் யாருக்கு தெரியும். சரி, இவர் தலைமையிலாவது ஒரு மாற்று அரசியல் வரட்டும்னு சொல்லி அவர் கட்சியில் நான் இணையலை. கை சுட்டுக்கிட்டேன் வைகோ கிட்ட. அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் நாங்கள்லாம் செஞ்சோம். இப்போ கலைஞர் பதிப்பகம் நந்தாலாம் இருக்கிறாரு, அவரெல்லாம் செஞ்சு கொடுத்தார். இப்படிலாம் செஞ்சோம். அந்த இயக்கமும் திசை மாறி போயிடுச்சு. இப்போ விஜய் திடீர்னு வந்தார். வைகோ போல் இல்லாமல், விஜயகாந்த் போல் இல்லாமல் இவர் ஒரு இளைஞர், 50 வயசு இளைஞர். இவரை பொறுத்தவரையும் இன்னிய அறிமுகம் மக்கள் மத்தியில் தேவையில்லை. ஆமாம், தமிழ்நாட்டில் இவர் சொன்னால்
கேட்பாங்க. இப்போ நான் ஒரு ஊரில் போய் பேசுகிறத விட எனக்கு 4 பேர் இருந்து கூட கேட்க மாட்டாங்க. மேடை போட்டு நான் பேசுகிறேன், எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும். தமிழ்நாடு பொருளாதாரம், அரசியல், வரலாறு, அதே மாதிரி இந்திய அரசியல், உலக அரசியல்லாம் தெரியும். நான் பேசுகிற யாரை கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு ஒரு மாற்று அரசியலுக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு புள்ளி வேண்டும், ஒரு முகம் தேவைப்பட்டுச்சு ஒரு உங்களுக்கு. ஒரு முகவரி. அப்படி இருக்கும்போது விஜய்னா எல்லாருக்கும் தெரியும். ம். உங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்லை, அவருடைய படங்கள் பல்வேறு மாநிலங்கள் டப் பண்ணி தெலுங்குலையும் கன்னடத்திலையும் மலையாளத்திலும் கூட போயிருக்கு. அங்கேயும் அவர் மேலே ஆர்வமாக இருக்கிறது அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க. இந்த சூழல்ல விஜய் வந்தால் நல்லது, ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கிறாரு. அதனால தான் நீங்கள் சொன்னாப்புல வில்லுக்குரு விஜயன், வெற்றிக்குரு விஜய், தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் நாங்கள் சொன்னோம். நாங்கள் அவங்ககிட்ட சொல்ல விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் வெளியே வந்துட்டானா திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் உங்களோட கொண்டு வந்து சேர்க்கறது எங்கள் பொறுப்பு. சரி, எங்கள் பொறுப்பு. நீங்க வெளியே வரணுங்கிறீங்க. வெளியே வந்து பார்த்து அரசியல் களத்தில் நீங்கள் அந்த பணிகள் செய்ய ஆரம்பிச்சதா. எம்ஜிஆர் எப்படி பண்ணார்? எம்ஜிஆரை நீக்கிட்டாங்க. நீக்கினோடனே எம்ஜிஆர் ஒரு நாள் 2 நாள் சோர்வாக இருந்தார். நம்மளை நீக்கிட்டாங்களே, இவ்வளவு திமுக பாடுபட்டோம், அண்ணாவே இதய கனி நம்மளை சொன்னார். எம்ஜி ராமச்சந்திரா, நீ பணம் கொடுக்க வேண்டாம், உன் முகத்தை காட்டு, 10,000 ஓட்டு விழுந்தாரு சொன்னார். அந்த எம்ஜிஆர் நீக்கப்பட்டு நம்மளே நீக்கிட்டாங்களேன்னு கவலையில் சத்யா ஸ்கூலில் இருந்தவரை ரசிகர்கள் அவரை தூண்டி விட்டாங்க. ரசிகர்கள் மட்டும் போதுமானதல்ல, உடனே யார் யார் வந்தாங்க? காளிமுத்து, எஸ்டி சோமசுந்தரம், KA கிருஷ்ணசாமி, அதே மாதிரி VV சுவாமிநாதன் என்று திமுக முக்கிய தலைவர்களாக அண்ணா காலத்தில் இருந்த தலைவர்களாக RM வீரப்பன் எல்லாரும் வந்தாங்க. வந்துட்டு கட்சியை மோல்டு பண்ணாங்க. ரசிகர் பட்டால் மட்டும் போதுமானதில்லை, அது மக்கள்கிட்ட போய் சொல்கிறதுக்கு ரசிகர் பட்டால் அதை வந்து ஒரு மெத்தடாலஜியை கொண்டு போகணும் இல்லையா? எப்படி கொண்டு வரணும், அந்த மாதிரி விஜய் கொண்டு வரணும்னு நாங்கள் நினச்சோம். அந்த மெத்தடாலஜி விஜய் பண்ணலையா? பண்ணலை. ஏன்னா நீங்கள் ஒன்று பார்த்துக்கணும், முசிறி பித்தன் வந்து எம்ஜிஆர் மன்ற செயலாளர், அவரை பொதுச் செயலாளர் ஆக்கலை. நீ ரசிகர் மன்ற தலைவராக மட்டும் இருந்துக்கும். டிக்கெட் கொடுத்தாங்க, டெப்டி மினிஸ்டர், அதுதான் டிக்கெட் கொடுப்பாங்க. ஆனால் அவர் பொதுச் செயலாளர் இருந்து கொண்டு அமைப்பு செயலாளர், பல்வேறு தலைமை கழக செயலாளர் அரங்கநாயகத்தை போட்டார். அப்போ அரங்கநாயகர் இருக்கார் இல்லையா, அவர் இப்படி விஷயம் தெரிஞ்ச தெரிஞ்சாங்க. அங்கே அலுவலகத்தை, தலைமை அலுவலகம், எம்ஜிஆர் ரசிகர் மன்ற லைட்ஸ் ரோடு இருக்கு இல்லையா, இது அந்த காலத்தில் ஓடு போட்ட கட்டடமாக இருந்தது. மேல் மாடியில், முதல் மாடி டெரஸ், மேலே ஓடு போட்டது இருந்தது, சாதாரண கட்டடமாக இருந்தது. அதுதான் முதல்ல தலைமை கழகமாக இருந்து அங்கே போய் உட்கார்ந்து எப்படி உறுப்பினர்கள் சேர்க்கணும், உங்களுக்கு பழைய அனுபவங்களாக இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போங்க. இந்தியாவில் பன்மையில் ஒருமைன்னு நீங்கள் பார்க்குறோம் இல்லையா, இங்கே பல்வேறு தேசிய இனங்கள், பல்வேறு மொழிகள் இருக்கின்றன. எங்கே? இந்தியாவில். அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஹேபிட் இருக்குது, பழக்க வழக்கங்கள் இருக்குது. அரசியல் சீதோசனையும் மாறி இருக்கும். தெற்க திமுக ஜெயிக்காதுன்னு ஒரு காலத்தை சொல்லுவாங்க. இந்த வன்னியரையை இப்போ நடுநாடுன்னு சொல்கிறாங்களே, இங்கே ஜெயிக்குன்னு சொல்லுவாங்க. வட ஆற்காடு, தென் ஆற்காடு. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் எழும்பூர் ரயில் நிலையத்தில் ட்ரெயின் ஏறுறீங்க, இங்கே வாழைப்பழம் அவங்க செங்கல்பட்டானோட கொஞ்சம் வாழைப்பழம்னு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, அந்த லாங்குவேஜ். பிறகு நீங்கள் அப்படியே செங்கல்பட்டை தாண்டி சோக்கால் நடுநாடு என்று சொல்லக்கூடிய தென்னார்காடு, வட ஆற்காடு மாவட்டம், இன்றைக்கி வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூருக்கு இல்லையா, அங்கே மொழி மாற்றம் இருக்கும். அது போய் டெல்டா, திருச்சியும் புதுக்கோட்டை, தஞ்சாவூர் ஒரு மாதிரி சீதோசனில் இருக்கும். அங்கே ஆடிப்பிறகு கொண்டாடுவாங்க. இங்கே சித்திரை நிலவு நாள் கொண்டாடுவாங்க. இங்கே தொண்டை நாட்டில். அதே மாதிரி உங்களுக்கு போனால் மதுரை தமிழ் வேறு, மதுரையுடைய கலாச்சாரம் வேறு. அதே மாதிரி எங்களுடைய திருநெல்வேலியில் கம்ப்ளீட்டாக கலாச்சாரம் வேறு. நீங்கள் கம்ப்ளீட்டாக மாறுபட்டது கன்னியாகுமரி மாவட்டம். தமிழ்நாட்டிலேருந்தே தலைவர்கள் இருந்து தமிழ்நாட்டை அதேமும் சரியாக வரல. புஷி பாருங்க, அவருக்கு தமிழ்நாட்டில் இருக்க கவுன்சிலர் இருக்காங்க இல்லையா, சென்னை மாநகராட்சி, இந்த ஓட்டு தான் அங்கே எம்எல்ஏ ஆகுது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? தமிழ்நாட்டில் நீங்கள் திமுக அதிமுக மாறி மாறி வரும். ஆமாம். புதுச்சேரியில் காங்கிரஸ் தான் அதிக காலம் இருந்து. ஆமாம். அந்த அரசியலே வேற. நீங்கள் பக்கத்தில் இருந்தாலும் மாறுபட்டு. புஷி ஆனதுக்கு கோபிச்செட்டிப்பாளையம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? தெரியாதுங்கிறீங்களா? நிச்சயமாக தெரியாது. நிச்சயமாக. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். தமிழ்நாடு பூகோளம், சீதோசநிலை, அரசியல் இதெல்லாம் தெரியுமா? தமிழ்நாட்டில் யார் இது வரைக்கும் முதலமைச்சராக இருக்காங்கன்னு சொல்ல தெரியுமா? புஷிக்கு ஓமந்தூரார், குமாரசாமி ராஜா,
ராஜாஜி, காமராஜர், பக்தவச்சலம், அண்ணா, அது பிறகு கலைஞர், இப்படி வருது. இந்த வரிசையை சொல்லுங்க. நான் கவர்னர் கேட்கல, முதலமைச்சர். தமிழ்நாட்டில் ஒரு பொதுச் செயலாளராக ஒரு இயக்கத்துக்கு வரும்போது தமிழ்நாடு அரசியல் கடந்த காலத்தில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு, இன்னைக்கு மக்களுடைய சூழ்நிலை எப்படி, இங்க வந்து ஜாதியில தான் ஓட்டு இருக்கு. அது உண்மையை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறேன் சார். ஒத்துக்கலாம். இவர் வந்து புதுச்சேரிக்கிறார். புதுச்சேரிக்காரு பெருவாரியான ஜாதி அமைப்பை சார்ந்தவர் அல்ல. வன்னி இருந்தாலும் கூட பரவாயில்ல. என்ன பல விஷயங்கள் இருக்குங்க. ஒன்று பேசலாம், வெளிப்படையாக பேசலாம். அதே மாதிரி இவருக்கு வந்து கன்னியாகுமரியில் போய் இவர் எப்படி பேசுவார், கன்னியாகுமரியில் ஆட்கள் கூட என்ன பேசுவார். இப்போ நீங்கள் விஜய் வந்து தமிழ்நாட்டில் பெரிய அரசியல் கட்சியாக தோன்றார். அவர் தமிழ்நாடு அரசியல் இருக்கவங்க தானே பொதுச் செயலாளராக போடணும். அவர் தலைவராக இருந்தார். அவருக்கு இந்த அனுபவமே இல்லையே, தமிழ்நாடு அனுபவமே இல்லையே. திருவான்மையூர்ல ஓட்டர் ஐடி வாங்கிட்டாரு சார். அது வாங்கினா வாங்கட்டுங்க. இப்போ நான் கூட பாண்டிச்சேரியில் போய் ஓட்டர் ஐடி வாங்கிக்கலாம். இங்கே மாற்றிட்டேன். நான் ஆந்திராவில் வாங்கல. இப்போ ராஜ்யசபா எம்பி இருக்காங்க இல்லையா, ராஜ்யசபா எந்த மாநிலம், மன்மோகன் சிங், பஞ்சாப். அவர் பஞ்சாப். அஸ்ஸாமில் போய் ஓட்டர் லிஸ்ட் மாற்றலையா ராஜ்யசபா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டின் அரசியல் அவருக்கு புரியுமா? எம்ஜிஆர் ரொம்ப கவனமாக இருந்தார். அதனால தான் வெற்றி பெற்றார். கொஞ்சம் கேளுங்க. எம்ஜிஆர் வந்து அவ்வளவு இப்போ நம்ம நீக்கிட்டாங்களேன்னு கவலையான உடனே திண்டுக்கல் தேர்தல் வருது. திண்டுக்கல் தேர்தலில் இவங்களுடைய உழைப்பு, வெறுமன தொண்டர்கள், எம்ஜிஆர் தொண்டர்கள் அடிப்படையிலேயே திமுகவோட இணைஞ்சு பாடுபட்டவங்க. அனுபவம் உங்களுக்கு தெரியாது. விஜய் தொண்டர்கள் அரசியல் காலத்துக்கு இப்போ தான் வாராங்க. சொல்றது ஒழுங்கா. இந்த பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்கு. அந்த ஃபேக்டர்ஸ் வச்சு விஜய் வந்து ஒரு கலந்து ஆலோசிக்காம ஜான் ஆரோக்கியசாமியா அவர் ஒருத்தர் இருக்காரு, இவ புசி இருந்தா போதும்னு நினைச்சானா அது வெற்றி பெறதுங்க. நான் சொன்னேன் கூட்டணி கட்சிகளை கூட்டு வர சொல்றேன். யாரு திமுக இருந்து கூட்டணி கட்சிகளை நம்ம கூட்டிட்டு வரேன்னு நீங்க சொன்னீங்க. கொஞ்சம் சொல்லி நான் சொல்லிடுறேன். கொண்டு வந்து சேர்த்துருவோம். இதெல்லாம் பேசப்பட்டது முன்னாடி போன வருஷம் 2020. நீங்க விஜய் கிட்ட பேசிட்டீங்களா? இதான் எல்லாம் சொல்லிட்டேன்ல. இதுக்கு மேல அதில் என்ன சொல்றது? அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா பொங்கலுக்கு பிறகு வருவாருன்னு நிறுவனத்தை, பொங்கலுக்கு பிறகு அவர் வரல. அதுக்கு பிறகு நீங்க பார்த்தா தெரியும். பொங்கலுக்கு பிறகு நான் அதிகமா விஜயை பற்றி பேசல. நீங்க கவனிச்சீங்களா? ரொம்ப கவனிக்கணும். ஒரு மாற்று சக்தி என்கிற ஆர்வத்துல மூணாவது ஒரு வருவாரு, நம்ம பின்னாடி இருந்து இயங்குவோம், எப்படி விஜயகாந்துக்கு பின்னாடி இருந்து இயங்கணுமோ இவர் வரட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலைகள் பார்த்தேன். சரி, அவங்க அவங்க என்னாச்சு, திமுக தோழமை கட்சிகள் அவங்களோட வலுவா இருந்துட்டாங்க. பிறகு அதிமுக எடப்பாடி பழனிசாமி விரும்பினார், விஜய் கூட்டணி விரும்பினார். தெரியும், விரும்பினார். அப்பவும் இவங்க ஒன்றும் சரி இல்லை, ஒண்ணுமே சொல்லல. ஓ ஆமா சார், எடப்பாடி கூட்டணிக்கு விரும்புறாரு. ஆனா விஜய் தரப்பு எஸ் நோங்கிற சொல்லல. இப்படி இருக்கும்போது அவருக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் பார்க்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி ஆல்டர்னேட்டிவ் பார்த்தா ஆகணும். அவங்க வலுவா இருக்கிறாங்க. யாரு வலுவா இருக்கு? அப்பனா ஏற்கனவே இவங்க நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஒரு 10 to 12% வாங்கியிருக்காங்க. 10% வச்சுக்கோங்க. இவங்க ஏற்கனவே ஏடிஎம்கேக்கு 25% இருக்கு, 35. அது போக இவங்க பாமக தேமுதிகவையும் இப்போ வர்றாப்புல இருக்குது கூட்டணிக்குள்ள. இவர் பிரைம் மினிஸ்டர் ட்வீட் போட்டார் இல்லையா, அதனால வர்றாப்புல இருக்கு. இப்போ 38% இல்லை 40% வாங்கிட்டு ஆட்சி அமைச்சிடலாம். இப்போ இவங்ககிட்ட ஏற்கனவே 25% இருக்குது குறைஞ்சபட்சம். அது கூடுதலாக தான் போகும். இப்போ பிஜேபி ஒரு 10% வைங்க, எவ்வளோ? அது 35. பிறகு பாமகவுக்கு ஒரு ஓட்டு சதவீதம், இவங்களுக்கு தேமுதிகவுக்கு ஒரு 3 வைங்க, 2 3 உங்களுக்கு எவ்வளவோ போயிருது இல்லை? 42 வரைக்கும் 40 வச்சுக்கலாம். 40 வச்சு வெற்றி பெற்றுறாங்கல்ல. இப்போ விஜய்க்கு வந்து எவ்வளோ % ஓட்டு இருக்கு நீங்களே சொல்லுங்க. விஜய் சார் நீங்களே 20% இருக்குன்னு சொன்னீங்க சார். நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு நீங்க சொல்லுங்க சார். நான் வந்து ஒரு 12 வரைக்கும் வாங்குவேன். இந்த 12% வச்சுட்டு ஆட்சியில் அமர முடியுமா? தனியா போட்டி போட்டா முடியாது சார். நான் அதான் சொன்னேன். ஒன்று திமுக கூட்டணியில் கட்சிகளை செங்கலை உருவினாப்புல உருவி நம்ம கூட்டணி கொண்டு வருவோம், முதல் அட்வைஸ். 2வது வயசு அதுக்கும் விட்டாச்சு. இந்த ஜான் ஆரோக்கியசாமின்னு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கார் இல்லையா, இதே அன்புமணிக்கு செய்ய ஒன்றும் இல்லாமல் போச்சு இல்லையா, இதே சித்தராமையாவுக்கு முன்னாடி இப்போ ஆட்சிக்கு வர முன்னாடி கர்நாடகாவில் அப்பவும் ஒன்றும் இல்லாமல் போச்சு இல்லை, அவரை நம்புறார். யாரு? விஜய். அதே மாதிரி புசி அவர் நம்புறார். புசி வந்து பாண்டிச்சேரி அரசியல் தான், இந்த தமிழ்நாடு அரசியல் தெரியாது. எத்தனை தொகுதிகள், இன்ன தொகுதியில் இன்ன கம்யூனிட்டி அதிகம். இப்போ கோவில்பட்டி தொகுதின்னு எங்கள் தொகுதி இருக்குங்க. அங்கே போட வேண்டிய ஆட்கள் என்ன ஜாதி வந்து பெருவாரியான ஜாதி இருக்காங்க. அது பேசிதான் தீரணும். இது தப்புன்னு சொல்ல முடியாது. ஒன்று வந்து நாயுடு போடணும், இல்லைன்னா நாடார் போடணும், தேவர் போடணும், எஸ்சி போடணும். அங்கே ஒரு செட்டியார் கம்யூனிட்டியை போட்டிருக்காங்க. என்ன அங்கே இந்த பையனால் போக முடியும்? நான் சொல்கிறது வழங்குதான். அது ஓட்ட பிரார்த்தை யாரை போட்டிருக்காங்க?
நான் தெரிஞ்ச பகுதியை சொல்ல, விளாத்திக்குளத்தில் யாரை போட்டிருக்காங்க, சங்கரங்கோயிலில் யாரை போட்டிருக்காங்க, ஸ்ரீவில்லிபுத்தூரில் யாரை போட்டிருக்காங்க, ராஜபாளையத்தில் யாரை போட்டிருக்காங்க, சாத்தூரில் யாரை போட்டிருக்காங்க, விருதுநகரில் யாரை போட்டிருக்காங்க, அருப்புக்கோட்டில் யாரை போட்டிருக்காங்க, எங்கள் ஏரியாவே சொல்கிறேன். இப்படி ஆட்களை போட்டு பொறுப்பாளரை போட்டு அவங்க எங்க ஊருக்குள்ளேயா போக முடியுமாங்க? இத்தனை ஊர் இந்த தொகுதியில் இருக்குன்னா அவங்க தெரியுமா? தமிழ்நாட்டுடைய கல அரசியல் விஜய்க்கும் சரி, புஷி ஆனந்துக்கும் சரி, ஜான் ஆரோக்கியசாமிக்கும் 3 பேருக்கும் தெரியல. வேற ஆட்கள் யாரும் வரக்கூடாது. ஒரு பழக்கருப்பையாவோ, ஒரு KS ராதாகிருஷ்ணனோ, ஒரு ஜெயந்தி நடராஜனோ, ஒரு சீனியர் லீடர்ஸ், இவங்கெல்லாம் சீனியர் லீடர்ஸ் நிச்சயமாக. அது இல்லாம நீங்க யாரோ ஒருத்தர் ஆதவ் அர்ஜுன் வந்துட்டா போதும். ஆதவ் அர்ஜுன் எங்க இருந்தாரு? திமுகவுக்கு பணியாளரா இருந்தார், அரசியல் களத்துல இல்ல. அவர் என்ன செஞ்சிட முடியும்? வேணா அவர்கிட்ட மார்டின் வீட்டு பணம் இருக்கு, கொடுக்கலாம். புரியுதா? அவர் இந்த தொகுதிகளில் போய் எல்லா தொகுதியிலும் போய் நான் ஜெயிக்க வைக்கணும்னு அவரால் அதை செய்ய முடியுமா? அது ஒரு டீம் ஒர்க்கில் தான் பண்ணாங்க. பிரசாந்த் கிஷோர், அவர் ஸ்டாலின் மருமகன், அவர் கிளை இருந்தாங்க, இப்படி தான் பண்ணாங்க. வெறும் ஆதவ் ரெட்டி மட்டும் வெற்றி பெற்ற முடியாது. உங்களுக்கு புரியுதா? இப்படி பல விஷயங்களை அவர் சிந்திக்கல விஜய். அது சினிமா மாதிரியே நினைக்கிறாரு. நல்ல ரசிகர்கள் இருக்காங்க, விஜய்க்கு உயிர் கொடுக்குற ரசிகர்கள் இருக்காங்க. அது மட்டும் போதுமா? சரி, விஜயுடைய முகம் ஓட்டா மாறாதா சார்? நான் தான் முதலே சொல்லிட்டேன், விஜய்க்கு அறிமுகம் தேவையில்லை, முதலே சொல்லிட்டேன். ஆமா. அதனால விஜய் போய் இந்த இருக்கு லைபாய் சோப், உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியத்துக்கு நல்லது, சிந்தால் சோப் வெயில் காலத்துக்கு நல்லது, சந்திரிகா சோப் ரொம்ப வேப்ப இலையில செஞ்சது, சோலாப்பூர் ஜம்காலம் இது பனியை அப்படியே தாங்கும் அன்னு ஏலம் போட வேண்டியதில்லை. விஜய் எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் போனால் ஏலம் போடணும். இவர் 52 வருஷம் 54 வருஷம் அரசியல் இருந்தார். இப்போ அவருக்கு அந்த முகம் தேவையில்லை. எங்களை போன்ற ஆளுக்கு ஏலம் எல்லாம் போடணும். வைகோவுக்கோ விஜயகாந்துக்கோ விஜய்க்கோ முகம் தேவையை நாங்கள் சொல்லி தேவையில்லை, அறிமுகம் தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். இப்போ எங்களை போன்ற ஆட்கள் நாங்கள் போய் நான் பின்னாடி இருந்தால் வேலை பார்ப்போம். அவங்க ஒரு முகம், அந்த முகத்துக்கு 3வது தடையாக முயற்சி பண்ணோம். பொங்கல் வரைக்கும் நான் பார்த்தேன். பொங்கலுக்கு பிறகு அவர் ஆதரிச்சதா பார்த்தீங்களா? இல்ல, நீங்க அது விட்டுட்ட போதும் அனு போட்டு நேற்று அந்த வீடியோ போட்ட ஒரு அறிக்கையும் கொடுத்தேன். இனிமே சரியா வராது, கோட்டை விட்டுட்டாரு, நான் ஆதரிச்சது உண்மை, நான் அந்த கட்சியில சேரல. அதான் ஜென்டில்மேன். நீ கட்சியில சேரல, அதானே என்னுடைய இயல்பு. நான் சொல்லிடுறேன் இல்லையா? நேற்று யாராவது சொன்னா நீங்களாம் ஆதரிச்சீங்கன்னு சொல்லுவாங்க. எதுக்கு ஆதரிச்சேன்? ஒரு மாற்று அரசியல் வேண்டும் ஆதரிச்சேன். சார், நான் ஓப்பனா உங்கள்ட்ட உடசே கேட்கிறேன் சார், புஷி ஆனந்தும் ஜான் ஆரோக்கியசாமியும் விஜயை ஏமாத்துறாங்களா? அது எனக்கு தெரியாது. அது நான் ஒருத்தர் போய் தான் ஏமாத்துறாங்க. அவங்க விஜயை எங்கேயாவது கொண்டு தள்ளி விட்டுருவாங்க, அவ்வளோதான். எப்படி விஜய் அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்த விஜயகாந்துக்கே என்னாச்சு? அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்த விஜயகாந்துக்கு என்னாச்சு? மக்கள் நல கூட்டணின்னு அவரே தோத்து போய், அவரையும் தோத்து மக்கள் நல கூட்டணி போய் விழுந்தாரா இல்லையா? அது விழலைன்னா அவர் இன்னும் கொஞ்சம் இருப்பார் இல்லையா கண்ணியமா? புஷி ஆனந்தும் ஜான் ஆரோக்கியசாமியும் விஜயை கிணத்த தலைவிட போறாங்களா? போகாத ஊருக்கு வழி சொல்லிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். என்னுடைய பார்வையில் நீங்க பால் கிணறுங்கிறீங்க, போகாத ஊருக்கு அவங்க வழி சொல்லிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஏடிஎம்கேவே இறங்கி வந்துட்டாங்க சார், விஜய் கூட கூட்டணிக்கு இறங்கி வந்துட்டாங்க. ஏன் விஜய் தரப்பு வேணாம்னு சொன்னாங்க சார்? ஜனவரிக்கு பிறகுதான் அவர் என்ன நினைச்சாரு, சரி விஜயோட சேருவோம் அன்னொன்னு. இவங்க தரப்புல பெரிய மேலேருந்து கீழே இறங்கி வரல. 90 சீட்டு 100 சீட்டு துணை முதலமைச்சர் கேட்டாங்களா? கேட்டாங்க. சரி, இப்ப அதுக்கு அவர் எப்படி ஒத்துக்குவார்? நிச்சயமா ஒத்துக்க மாட்டார். பிறகு என்ன? அதுக்கு பிறகு இவங்க பேசல. எந்த அடிப்படையில் சார் 80-100 சீட்டு அவர் ஒத்துக்கல? ஓகே, ஒரு 50 சீட்டு கொடுத்திருந்தா கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பாரு. 50 சீட்டு கேட்டிருந்தா கொடுத்து இவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கார் இல்லையா ஆரோக்கியசாமி, புஷி ஆனந்து, அது ஒன்றும் அவருக்கு தெரியாது. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த தெரியாத ஆட்களை வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? அரசியல் அனுபவம் தான் புஷி ஆனந்துக்கு இருக்கா? பாண்டிச்சேரியில் எம்எல்ஏவா இருந்திருக்காரு. எம்எல்ஏ மட்டும் போதுமா? இங்கே தமிழ்நாடு எத்தனை எம்எல்ஏக்கள் இருந்திருக்காங்க? பேரே தெரியுமா உங்களுக்கு? இப்போ நான் எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் இன்னும் தோத்துருக்கேன். ஆனால் என்ன எல்லாருக்கும் தெரியுமில்ல. ஏன் தெரியும்? அந்த யுக்திகள், அந்த காரண காரியங்கள், அந்த செயல்பாடுகள், அப்பப்போ ஒப்பீனியன் மேக்கர் அங்கிற இதில் இருக்க முடியும். எத்தனை தமிழ்நாட்டில் எத்தனை எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏ மட்டும் போதுமா? எத்தனை அமைச்சர் இருந்தாங்க, அவங்களே எங்கேயோ போயிட்டாங்களே. இங்கே எங்க எம்எல்ஏ? இப்போ எம்ஜிஆர் காலத்துலேருந்து இங்கே தமிழ்நாட்டில் எம்எல்ஏ மந்திரிகள் இருந்து மந்திரி எந்திரி, எம்எல்ஏ எந்திரி, இவங்களுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. ஏதோ போகிற போக்கில் ஜெயலலிதா பிர்லா எம்எல்ஏக்குன்னு கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு தகுதி இருக்கா தகுதி இல்லையான்ற ஒரு சில தகுதி இருக்கு, எல்லாருக்குமே தகுதி இருக்காங்க. அப்படித்தானே எம்எல்ஏக்கள் ஆகுறாங்க. இது எம்எல்ஏ ஆனவுடனே அவருக்கு தமிழ்நாடு அரசியல் பெரிய விற்பனர் ஆயிடுவாரா? இல்லை தெரியாமல் கேட்குறேன். புஷி ஆனந்த் தமிழ்நாடு அரசியல் அவருக்கு தெரியுமா? அதை தான் கேட்குறேன். புஷி ஆனந்துக்கு வைக்கிற கேள்வி தமிழ்நாடு அரசியலுடைய
களம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு தொகுதியிலும் அங்குள்ள வெற்றி பெறுவதற்கான என்ன காரண காரியங்கள் பண்ணணும் தெரியுமா? இப்போ நான் சொல்றேன், எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சார். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச உடனே திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்தது. திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்து எம்ஜிஆர் உடனே சொல்லிட்டார், அந்த ஏரியாலும் தெரியுமில்ல, பிரமல கலர் தான் போடணும். மாயத்தேவரை போட்டாங்க. ஆமா, மாயத்தேவர். ஆனா திமுக வந்து அண்ணன் பொன்முத்துராமனுக்கு போட்டாங்க, பழைய அமைச்சர் இருக்கா இல்லையா. இதுல வந்து யார் போட்டாங்க? NSV சித்தன், பழைய காங்கிரஸ்ல. ஆனால் மாயத்தேவர் வெற்றி பெற்றார். எங்க சாவண காங்கிரஸில் நெடுமாறன், மதுரை மாவட்ட தலைவர், அவர் வந்து NSV சித்தன் ப்ரொமோட் பண்ணி அவர் வந்து டெபாசிட் வாங்கினார். திமுக காலி டெபாசிட். கருச்சிமச்சாமி இந்திரா காங்கிரஸ், அவருக்கும் காலி. 2 கட்சி காலி. இந்திரா காங்கிரஸும் திமுக டெபாசிட்டே வாங்கல. ஆனால் சாவண காங்கிரஸ் காமராஜர் அன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அப்போ மதுரை மாவட்டத்தினுடைய தலைவர், திண்டுக்கல் உள்ளடங்கிய மதுரை மாவட்டத்தில் நெடுமாறன், அன்னைக்கு டெபாசிட் வாங்கினார் NSV சித்தன். ஓகே, NSV சித்தன் ஒரு கட்டம் ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவான்னு சொன்னாங்க. எம்ஜிஆருடைய பிரச்சாரம் வேகமாக இருந்ததா, மாயத்தை ஜெயிச்சார். கரெக்டாக போட்டார் இல்லையா? திண்டுக்கல்ல அங்கேருந்து வருது, திருமங்கலம்லேருந்து தொகுதி, விருதுநகர்லேருந்து ஆரம்பிக்குது, இங்கே ஆத்தூர் தொகுதி வரைக்கும் வருது. இதுக்கு வந்து பிரமல கலர் தான் போடணும். ஒரு அரசியல் புரிதல் எம்ஜிஆர் இருக்கு. அது விஜய்க்கு அந்த புரிதல் இருக்கா? சரி, கூட இருக்கவங்க இவங்க 2 பேருக்காவது தெரியுமா பிரமல கலர்னு ஒரு ஜாதி இருக்குன்னா? புஷி ஆனந்த் தெரியுமா கேட்குறேன். ஜான ஆரோக்கியசாமி தெரியுமா? இதெல்லாம் ஒரு ஒரு நுட்பமான விஷயம், மைக்ரோ நேச்சர் விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்ல. சார், விஜய் வரலைங்கிற காரணத்துக்காக தான் எடப்பாடி வந்து பாஜக கூட கூட்டணி வச்சிட்டாரா சார்? இருக்கலாம். இந்த அதிமுக பாஜக கூட்டணி நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? எங்களுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அங்க உழைச்சவன் நான். இவங்கெல்லாம் நன்றி கெட்ட ஜென்மங்கள். கட்சிக்காக ஆண்டாண்டு காலம் உழைச்சி ஜெயிலுக்கு போனவங்கள நம்ப மாட்டாங்க. மாற்று கட்சியிலிருந்து வராங்களே, அதிமுக இருந்து செந்தில் பாலாஜி. இதே செந்தில் பாலாஜி கடுமையாக சட்டமன்றத்தில் ஜெயலலிதா ஆட்சியில் பேசுறாரு. அம்மா, நீங்கள் இல்லை என்றால் ஒரு குடும்பம் நாசப்படுத்தி விடும், கோபாலபுரம் குடும்பம் சொன்னவன் தான். இப்போ அவனை கெஞ்சுறாங்க. இதே செந்தில் பாலாஜியை இவர் என்ன சொன்னாரு குளித்தலை கூட்டத்தில்? இங்கே ஒரு அமைச்சர் இருக்கின்றார், அவரும் அவர் தம்பியும் ஊழல் செய்கின்றார்கள், இளவரசி என்ற அம்மையார் துணைக்கு வைத்துக் கொண்டு ஊழல் செய்கிறார்கள், கைது செய்யணும், இவர் தான் சொன்னார் ஸ்டாலின். அதே மாதிரி உங்களுக்கு தெரியுங்க, செல்வ கணபதி சுடுகாட்டு ஊழல் நீங்கள் தான் வழக்கு போட்டீங்க செல்வ கணபதி மேல. இதே KKSS ராமச்சந்திரன் மேல 89 கூட்டுறவு நூற்பாலை இல்லை ஊழல் பண்ணிட்டான்னு கலைஞர் தான் சொன்னார் 89. பிறகு நீங்கள் ரகுபதியை பற்றி கடுமையாக நீங்கள் பேசியிருக்கீங்க. இதே ரகுபதி எப்படி வந்தார் அரசியலுக்கு? ஆரம் வீரப்பனும் திருநாவுக்கரசும் கூடாது புதுக்கோட்டை மாவட்டத்தில். இந்த ரகுபதினு ஒரு அட்வொகேட் இருக்காரு, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு, அவரை போடுவோம், அவர் நகரத்தார் சமுதாயம்னு ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க. அவர் நீண்ட காலமாக 91 முன்னாடி அவர் யாருன்னே தெரியாது, அவரை கொண்டு வந்தார். இப்படி ஆட்களையாக நீங்கள் வச்சுக்கிட்டு அதிமுகவில் வந்த ஆட்கள் தான் பிரதான ஆட்கள்னு வச்சுக்கிட்டு துரைமுருகன் பத்திரிகையாளரை சந்திக்காம ரகுபதி சந்திக்கிறார். ஏதோ கலைஞர் காலத்திலேருந்தே அவர் திமுகவில் இருந்தாப்புலையும் சந்திக்கிறார். இப்போ திமுகவில் இருந்த அந்த கலைஞர் காலத்தில் இருந்தவங்கெல்லாம் பல்வேறு கட்டங்களில் எல்லாம் வயசாயிடுச்சு. வைகோ ஒரு பக்கம் போயிட்டாரு, துரைமுருகன் வேறு வழி இல்லை, நம்ம இப்படி இருந்துட்டு போயிடுவோம் அன்னு இருக்கிறார். நீங்கள் வந்து மரபு ரீதியாக திமுகவில் இருந்தவங்க யாராவது இன்னைக்கு ஜொலிக்க முடியுதா? அதே மாதிரி நேருவும் பொன்முடி 89 பேர் தான் வராங்க. அதுக்கு முன்னாடி நான் கூட அவங்க 2 பேருக்கு தேர்தல் ஆய்வுக்கு நான் தான் போனேன். விழுப்புரம் மாவட்டம் இல்லாமல் தென்னார்காடு மாவட்டம் செஞ்சி ராமச்சந்திரன் மாவட்ட செயலாளர். அந்த விழுப்புரம் தொகுதி பழனியப்பனுக்கு ஒரு வழக்கறிஞர் அவர் கொடுக்குறாப்புல இருந்தது. நான் தான் அப்போ வந்து பொன்முடின்னு எழுதி தரல, தேபசிகாமினி பேர் எழுதி கொடுத்தேன். அதே மாதிரி திருச்சிக்கு போனேன், KN நேரு, இவர் பஞ்சாயத்து யூனியன் ஒன்றிய சேர்மனாக இருந்தார். இவர் பேர் எழுதி கொடுக்கும்போது அன்பில் எதிர்த்தார். அன்பில் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். இந்த மகேஷ் கலே அவர் தாத்தா. குற்றாலத்துக்கு நானும் அவர் PH பாண்டியெல்லாம் போவோம், நாஞ்சில் மனோகர்னு வருவார், எனக்கு நம்பர் இருக்கும். அவர் வந்து நான் ரகசிய ஆய்வு பயணமாக போனேன். போகும்போது நான் வந்துட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் தமிழ்நாடு ஹோட்டலில் தங்கியிருந்தேன். அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, நம்ம திருச்சி பஸ் ஸ்டாண்டு, அங்கே தங்கி இன்னைய நைட்டில் தேடியே வந்துட்டார். என்ன தம்பி இங்கே வந்திருக்கீங்க, நீங்கள் வாட்டில் போகிறீங்களா, இந்த நேரு பேரெலாம் எழுதி கொடுக்காதுங்கன்னு சொன்னார். அதே மாதிரி செல்வராஜ் அன்னைக்கு மாவட்ட செயலாளர்,
பிற்காலத்தில் மதிமுகவுக்கு வந்தார், எம்பியாகவும் இருந்தார். இங்கே வந்து என்ன ஃபாரஸ்ட் மினிஸ்டராகவும் இருந்தார் திமுக. இப்போ இறந்துட்டார். அவரும் இவர் கொடுக்கக்கூடாது. இந்த 2 பேர் நான் எழுதி கொடுத்தேன். இது இன்னைக்கு சாட்சியர் வைகோ இருக்கிறாரு, முன்னாள் அமைச்சர் தங்கவேல் இருக்காங்க. நான் இந்த 2 பேரை எழுதி கொடுத்தேன். ஏன்னா நீங்கள் வந்து அண்ணா காலத்தில் ஆன ஆட்கள் பல பேர் இறந்துட்டாங்க. இப்போ கலைஞர் துவக்கத்திலேருந்து ஆட்கள் இப்போ ஒரே ஆள் துரைமுருகன் தான் இருக்கார். பெருசாக வேறு யாரும் இல்லை. எல்லாருமே நொந்து போயிட்டாங்க. யாரில்லை ஸ்டாலினால். கலைஞருடைய ஆட்கள் பல பேர். அறந்தாங்கி ராஜன் ஒருத்தர் இருந்தார். அவர் வயசே ஆகிப்போச்சு. அவருக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு புரியுதா? சுபத்தங்கவேலன் மந்திரியானாரை ஒதுக்கிட்டாங்க. அவர் கலைஞர் காலத்து ஆள். அதே மாதிரி ஏஎல்எஸ் இறந்துட்டார். இப்போ உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இங்கே கலைஞர் காலத்தில் ஐ பெரியசாமி ஒருத்தர் இருக்கார். இப்போ ஐ பெரியசாமி பின்னாடி தான் உட்காந்துருக்கார். பொன்முடி நேருக்கு பின்னாடி தான் உட்காந்துருக்கார். புரியுதா உங்களுக்கு? இப்படி பழைய கலைஞருக்கு வேண்டப்பட்ட திமுக காரர்கள், பழைய காலத்து திமுகர்கள் ஸ்டாலின் விரும்ப மாட்டார். இது வந்து திமுக இல்லை, ஸ்டாலின் திமுக. நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறேன், நான் என்னங்க ட்வீட் போட்டேன்? நீங்கள் தானே அப்போ சொன்னீங்க, முள்ளிவாய்க்காலில் மன்மோகன் சிங் கொன்று குவித்தார், சோனியா கொன்று குவித்தார்னு. நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க, இந்த பதவி விலகி வந்தீங்க இல்லையா? ஐநா சபைக்கெல்லாம் போனோம் இல்லையா? ஸ்டாலின் டெசோவை நடத்துகிறோம் இல்லையா? நான் அதுக்கெல்லாம் பின்னாடி தான் நான் இருந்தேன். அந்த நேரத்தில் காங்கிரஸ் கூட்டணி வேணான்னு இவரும் சொன்னார் இல்லையா ஸ்டாலின்? அன்றைக்கி கனிமொழி காங்கிரஸ் கூட்டணி வேணும்னு சொன்னது, வேணான்னு சொன்னார். இப்போ நான் அதுக்கு தான் ஒரு ட்வீட் போட்டேன். இப்போது மல்லிகார்ஜுன் கார்கே மறுபடியும் மன்மோகன் சிங் மாதிரி தான் இருப்பாங்க, சோனியா சொல்கிறத கேட்பாங்கன்னு தான் ஒரு விமர்சனம் ட்விட்டர் போட்டேன். அதுக்கு நீ நீக்கிறாங்க. இப்போ பொன்முடி என்ன பேசியிருக்காரு? இதை நீக்க வேண்டாமா? அடிப்படை உறுப்பினர் நான் அதை விட நான் பாதகம் பண்ணிட்டேன். பொன்முடியை விட மோசமாக போட்டேன். ராஜகண்ணப்பன்னு சொன்னார், இந்த காங்கிரஸ்காரெலாம் தேவையில்லாத வெயிட்டு நம்ம தோளில் உட்காந்து ஆமாம் அன்னு சொன்னாங்களே இல்லை? காங்கிரஸ் எத்தனை பேர் விமர்சித்தாங்க. அப்புறம் என்ன? கலைஞருக்கு நெருக்கமானாலே இவர் வேண்டாம், இவர் நீக்கோன்னு சாதாரண நீக்கிட்டீங்களே. எனக்கு வாய் இருக்கு, எழுதுகிற கருத்துக்கு நான் எழுதுவேன்ல. புரியுதா? ஒருத்தர் வந்து பதவியில் உட்கார்றது முக்கியம் இல்லை, ஓகே, வரலாறு இருக்கணும். நீங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க? உங்களுக்கு எல்லாரும் ஞாபகம் வருதா? அந்த 5 வருஷம் முடிஞ்ச உடனே ஞாபகம் வருதா? இப்போ மாப்பா பாண்டியராஜன் செய்தியில் வராரா? நல்ல அறிஞர் தான், வராரா? வரதில்லை. சரி, தோமா பரமசிவன் ஒருத்தர் ஜெயலலிதா பேரில் மேலூர்லேருந்து ஒரு மந்திரி இருந்தார் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அவர் இறந்தார், ஒரு செய்தி கூட வரல. இப்போ KS ராதாகிருஷ்ணன், நான் எதுவும் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கு போகலை. என்னை மதித்து தானே யூடியூபுக்கு இந்த இன்டர்வியூக்கு வரீங்க, என் கருத்தை மதிச்சு. அந்த இது நான் இருக்கு இல்லையா? அப்புறம் நீ எளிதாக என்னை நினைச்சிட்டிய, ஒரு சேகர்பாபு மாதிரி என்னை எளிதாக நினைச்சிட்டிய. ஆகவே இந்த ஸ்டாலின் திமுக ஆட்சி, கலைஞர் திமுக என்று சொல்லவில்லை, கவனமாக பார்த்து திமுக என்று சொல்லவில்லை, ஸ்டாலின் திமுக ஆட்சி போக வேண்டும். இதுதான் தமிழகத்துக்கு நல்லது. இது தெய்வத்தின் குரல், நியாயத்தின் குரல், நீதியின் குரல், இயற்கையின் குரல். இந்த திமுக ஆட்சியை வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணியால வீழ்த்த முடியும் நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக, நிச்சயமாக. நான் அதிமுக உறுப்பினர் அல்ல, பாஜக உறுப்பினர் அல்ல. நீ சேர தோழமை கட்சிகள் எது சேரப்போதும் அது ஒரு உறுப்பினர்கள் அல்ல. ஆனால் இந்த கட்சி தலைவர்களாக எனக்கு தெரியும், யாரும் எல்லாமே தெரியும். இப்படியான நிலையில எதுக்குறான்னா, நல்லவர்களை உங்களுக்காக கடந்த காலங்கள் கஷ்ட காலங்களில் உங்களுக்காக குரல் கொடுத்தவர்களை நீங்க பாதுகாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. நன்றி கட்ட ஜென்மங்களாக இன்றைக்கு அரசியல் தலைவர்கள் இருக்கின்றார்கள். கேடுகட்ட ஜென்மங்கள், நன்றியே இல்லை. நான் பார்த்த அரசியல், கண்ணதாசன் பார்த்த அரசியல், நான் பார்த்த அரசியல் எல்லாம் நன்றி கட்ட மானங்கட்ட ஜென்மங்களாக தலைமையில் இருந்தால் அந்த தலைமைகள் போக வேண்டும். இது நான் அறம்பாடுறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு வந்து ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக விஜய் சாரும் அதிமுக பாஜக கூட்டணி சாரும் நிறைய விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசி நமக்கு நன்றி ராதாகிருஷ்ணன் சார்.